எங்க அத்தை அவங்க எங்க அப்பாவோட அக்கா என்ன எப்படி முத்தம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த பாருங்க இந்த பாருங்க. மூணு முத்தம் கொடுத்துருக்காங்க. எங்க தம்பியை கேட்கல? தம்பி வீட்டுல இருக்காங்க. அவங்க எழுதணும் படிக்கணும் அப்படின்னாங்க. அதனால நான் விட்டுட்டு அப்ப கிளம்பிடுவோம். சாயங்காலம் போயிடுவான். ஒரு நாளைக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் இந்த வீடியோ போட்டிருக்கிறது 2 நாள் வீடியோவை தான் தொகுத்து போட்டிருக்கேன். அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள், நேற்றும் முந்தா நாள் உள்ள வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். முந்தா நாள் வீடியோ அதாவது ரொட்டீன் ஒர்க்கை முந்தா நாள் உள்ளது போட்டிருக்கேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புஜ்ஜிமா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அதையுமே இதில் சேர்த்துருக்கேன். அது லாஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் பார்த்தீங்க இல்லையா? அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எங்கள் அத்தை அவங்க, எங்கள் அப்பாவுடைய அக்கா தங்கச்சி வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டாக எடுத்து நான் போட்டிருக்கேன். எங்கள் அத்தை தான், அவங்க சொந்த அத்தை பையனுக்கு தான் என் தங்கச்சியை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அத்தைக்கு வந்து ரொம்ப முடியல, நடக்கலாம் முடியாது. அதனால தான் நாங்கள் போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவோம். அத்தை வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி, அதனால் போய் பார்த்துட்டு வருவோம். நான் போயிருந்தேன். போய் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தாச்சி பையனுக்கு வேறு கல்யாணம் ஆகிருந்துச்சு. அவனும் அங்கே இருந்தான், ஊரில் இருந்தான், தங்கச்சி வீட்டில் தான் இருந்தான். போய் பார்த்துட்டு அவனுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடெலாம் பண்ணியிருந்துச்சு. விருந்து கிடையாதுங்க, விருந்து இன்னும் பண்ணலை அவனுக்கு, நாளைக்கு தான் விருந்து. ஸோ இது சாதாரண வீட்டில் எப்பொழுதும் பண்ணுற சாப்பாடு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நடுவில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வீடெல்லாம் தொடச்சிட்டு வாஷிங் மிஷினில் கொஞ்சம் பெட்ஷீட்லாம் இருந்துச்சு போடலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டுட்டு கொல்லையில் சும்மா ஒரு 2 குட்டி குட்டி செடி இருந்துச்சு, அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு தான் ஊற்றிட்டுருக்கேன். ஊற்றிட்டு இருக்கும்போதே மேலே வெறும் காக்கா பயங்கரமாக சத்தம் போட்டுச்சு. நிறைய காக்கா குருவி சத்தம் போட்டுச்சுன்னா குரங்கு வரும் அப்படிங்க அர்த்தம் எனக்கு தெரியும். அதையும் எட்டி பார்த்துட்டு வீட்டில் கொஞ்சம் கிச்சனில் ஒர்க்கு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்ருக்கேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் வச்சுருந்தேன். சத்து மாவு கஞ்சி வெல்லம் போட்டு பண்ணியிருந்தேன். அதை தான் குடிச்சிகிட்ருக்கேன். அதாவது மற்ற நாட்களில் கூட வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் போல இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நமக்கு அதிகமான ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதிகமான வேலை இருக்கிறது சண்டேல தான். அதோட கொஞ்சம் லட்டு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அதுக்குமே நான் ரெடி பண்ணி அதையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் தங்கச்சி வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். அது பக்கத்தில் தான், ஒரு 20 மினிட்ஸ் தூரம் தான். அங்கேயும் வந்துட்டேன் பாருங்கள். தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க வீட்டில் உள்ள ராக்கி ஜானி தான் இதுதான் எங்கள் அத்தாச்சி பையன். இவனுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு 10 நாள் ஆகுது மேரேஜ் ஆகி. அவனும் வந்திருந்தான். அங்கே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். இவனுக்கு ஸ்பெஷலாக, அதாவது விருந்து கிடையாது, சும்மா அவங்க வீட்டில் எப்பொழுதுமே தங்கச்சி வீட்டில் நான்வெஜ்ஜு வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. நான்வெஜ் சாப்பாடு தான் பண்ணி இருந்துச்சு. நான் தனியாக வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டேன். பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்குன்ட்டு. மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சுருந்துச்சு, அதோட சிக்கன் 65 பண்ணி வச்சுருந்துச்சு, இறால் பண்ணி வச்சுருந்துச்சு, நண்டு பண்ணியிருந்துச்சு. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இந்த மாப்பிள்ளைக்கு, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் விருந்து பண்ணுறாங்க. நாளைக்கு தான் விருந்து. இது ஸ்பெஷலாக எப்பொழுதுமே அவங்க வீட்டில், தங்கச்சி வீட்டில் ரெகுலராக இருக்கக்கூடிய ஃபுட்டு இது.
பொண்ணு மாப்பிள்ளையை பாருங்கள். உங்களுக்கு மனசு இருந்தால் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்களுடைய வாழ்த்தை கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். எங்கள் அத்தாச்சி பையன் அவனுக்கே வெக்கமாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறது வேறு வெக்கமாக இருக்குது. பக்கத்துலேயே எங்கள் பசங்க ஹரிஷும் பரத்தும் சாப்பிட்டானுங்க. மூடிட்டானுங்க, மூடிட்டு சாப்பிட்டானுங்க. இது சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இது ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. இப்போ அடுத்து வரப்போகிற விலாகு நேற்று எடுத்தது, திங்கக்கிழமை. நேற்று நாங்கள் எல்லாருமே எங்கள் புஜ்ஜிமாவை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். நான் எங்கள் வீட்டுக்காரவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. நான் தங்கச்சி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க இல்லையா பயணத்துலேருந்து, அவங்க இன்னொரு தங்கச்சி எல்லாருமே போயிட்டு அவங்களுடைய வயல் தோட்டம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அதையுமே வீடியோவாக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்தமாரி வயலை பார்க்குறதுக்கெலாம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுடைய தோட்டம். ரொம்ப ஜாலியாக ரொம்ப சிரித்து பேசிட்டு நேற்று ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க நேற்று அங்கே போயிடுச்சு ஊரில். பாருங்கள், நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதுதான் என்னோட அந்த சின்ன விலாகு, குட்டி குட்டியாக நான் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் விலாகு இது. எல்லாருமே இந்த கொல்லையில் உட்காந்து பேசிட்டு போர் செட்டு போட்டு தண்ணியெல்லாம் அடித்து விளையாண்டுட்டு இருந்தோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். Thanks for watching.